எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Holy Spirit, we welcome you. We need you, O Lord. Thank you, Jesus, for you are our helper. We enter into your presence, Jesus. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper, my helper. Oh,
சமூகத்திற்குள்ளாய் என்னை அழைத்து செல்பவரே, என் துணையாளரே, என் துணையாளரே, என் துணையாளரே, என் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மக்களை, அவரை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்திற்குள்ளாக இந்த நாளிலும் அழைத்து செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யும் சகாயரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திற்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய சமூகம் இந்த வேளையிலே எங்களை அழைத்து செல்லும்படியாக எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே எங்களோட இணைந்து சொல்லுவோமா? என் துணையாளரே, என் துணையாளரே, என் துணையாளரே, இயேசுவே, என் துணையாளரே, உந்தன் சமூகத்திற்குள்ளாய் என்னை அழைத்து செல்பவரே, என் துணையாளரே. Yes, Lord. Jesus, we come into your presence, Lord. For only in your presence, Lord, we find fullness, Jesus. Lord, we find refuge, Lord. And we choose to enter into your presence right now. With our hands lifted up to heavens right now. Let's all cry out, Holy Spirit, lead us, Lord, that we might find your help in these days, Father. We come into your presence, Lord. Holy Spirit, that your help will be made known, Father. That your ministry will be made known, Father, in these days. Lord, we pray that you will hold our hands and lead us into the inner courts, Father, into the presence of God, into the Holy of Holy. Holy Spirit, we need you, Jesus, with one voice. எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நிறைவினாலே இந்த நாளிலே உம்முடைய சபையை நிரப்பும் என்று எல்லாரும் இணைந்து சொல்வோமா? எல்லாரும் இணைந்து I am in your presence, oh Lord, I am in your presence, oh yeah, I am in your presence, oh Lord, I am in your presence, oh Jesus, I am in your presence, oh Lord, I am in your presence, I am in your presence, oh Lord, I am in your presence, yes Lord, I am in your presence, oh Lord, I am in your presence, I am in your presence, oh Lord, I am in your presence, and there is something that makes me come
பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிற்குள்ளாமாக நம்மை வழிநடத்தி செல்லும்படியாக இந்த நாட்களிலும் தேற்றரவாளராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சபையாகிய தன்னுடைய சரீரத்தை அவர் தனியாக விடாதபடிக்கு இந்த நாட்களிலே அவரே நமக்கு போதித்து அவருடைய வழிகளுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும்படியாக இந்த நாட்களிலும் அவருடைய ஊழியத்தைக்காக வாஞ்சையோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாக இந்த நாட்களிலே அவர் வழிநடத்தி செல்லும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளாக ஒரு யக்கபாஷைக்கு இந்த நாட்களிலே எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்தி செல்லும்படியாக அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் அவர் நமக்கு சகாயர். ஹல்லேலூயா. சகாயர் என்று சொல்லும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் இணைந்து உதவி வரும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஹல்லேலூயா இந்த நாளிலும் அவரிடமிருந்து நாம் சகாயம் பெற்றுக்கொள்ளும்படியாக கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட் சந்தோஷமா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட். ஆமென். நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல சந்தோஷமா ஆமென். அவர் நமக்கு நிழலா இருக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் போறோமோ அவர் நமக்கு நிழலாக நம்மோடு வந்து பகலிலும் இரவினிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை கொண்டாடுவோம் எல்லாரும் நான் இந்த சந்தோஷமாக. எஸ் லார்ட். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. எல்லா தீங்கிக்கும் ஹல்லேலூயா. அது என்ன விதமான தீங்கா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். ஹல்லேலூயா. நம் ஆத்துமாவை பாழாக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காக்கிறவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். சொல்லுங்க. அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். மீண்டுமாக கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர்
ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். எஸ் லார்ட், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசப்பா, உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நீங்களாம் வேலைக்கு போலாம், நீங்களாம் உங்க வேலைகளை செய்யலாம், எல்லா இடங்களுக்கும் போலாம் என்று இந்த நாட்களிலே நமக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனாலும் நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துலலாம் நம்மை பாதுகாக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்களை போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் காக்கும்படியாக அவருடைய கரத்திற்குள்ளாக நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம், நம்ம வாலிபர்கள் எல்லாம், நம்ம வயதானவர்களை எல்லாரும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்லலாமா? எஸ் லார்ட். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். மீண்டுமாக, போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எஸ் லார்ட். அவரை நோக்கி பார்த்து இந்த வேளையில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் நாய்ந்து ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நமக்கு இந்த நாட்களிலே அவரே நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவரே நம்மோடு இருந்து நம்ம எல்லா தீமைக்கும் காக்கிற தேவன். ஆமென். நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஓ, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசப்பா, உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ, உதவி வரும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோமா? உங்களுக்கு உதவி அவரிடத்தில் மாத்திரம் தான் வர முடியும். இந்த நாட்களிலும் அவரே நமக்கு சகாயர், அவரே நமக்கு உதவி செய்கிறவர். ஆகவே தேவ சபையே, ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சந்தோஷமாக. ஆமென். இந்த நாட்களிலும் நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா சாத்தானின் சூழ்ச்சிகளையும் தோற்கடிக்கக்கூடிய தேவனுடைய வெற்றியை பெற்ற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயில் இருக்கிற அந்த சத்தத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்காக வெற்றியை இந்த நாட்களிலே அவர் உங்கள் வாயிலே கட்டளையிட்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், தேவனே, உம்முடைய கொடியை நாங்கள் உயர்த்துகிறோம். Holy Spirit, we'll lift up our standard. We'll lift up the banner of victory all over, Lord. Yes, Jesus. Let's raise our voices together. Let's raise a hallelujah in the presence of our enemies. Let us raise our banner of victory. Come on, church. Let us raise our voices. When the enemy comes like a flood, let us lift up our voice and say hallelujah. Raise a hallelujah in the presence of my enemies. Raise a hallelujah louder than the unbelief.
ஆண்டவரே சாத்தான் நமக்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் கையில தந்திருக்க ஒரு ஆயுதம் என்னன்னா அது துதி. ஹல்லேலூயா. இந்த துதியை நீங்கள் சத்தமாக உயர்த்தி உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருவின் சேனைகளையும் முறியடிக்கும்படியாக இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, தேவனை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த வேளையில சத்தமாக எழும்பி ஹல்லேலூயா எல்லா விதமான அவநம்பிக்கையின் மேல, எல்லா விதமான சத்துருவின் சேனைகளுக்கு முன்பதாக தேவாவியானவர் இந்த நாளில்
raise your voice. Sing a little louder, yeah. Sing a little louder, yeah. Sing a little louder in the presence of my enemies. Sing a little louder, louder than the unbelief. Sing a little louder. Sing a little louder. சத்தமாக உயர்த்துவோம், சத்துருக்களின் முன்பாக சத்தமாக பாடுவோம். அவன் நம்பிக்கையின் மேலாக சத்தமாக பாடுவோம். Oh yeah. துதி எங்கள் ஆயுதம், சத்தமாக பாடுவோம். Oh, சத்தமாக பாடுவோம் சபையே. Oh, சத்தமாக பாடுவோம். சத்தமாக பாடுவோம். எங்கள் ஆயுதம், சத்தமாக பாடுவோம். பரலோகம் எனக்காய் யுத்தம் செய்யும். Hallelujah. இந்த நாட்களிலே இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இந்த நாட்களிலே பரலோகம் உங்களோடு இணைந்து இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா யுத்தத்திற்கும் ஒரே முடிவுதான் இருக்கு. அது என்னன்னா, அது வெற்றி தான். Hallelujah. அது என்ன விதமான யுத்தமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லா யுத்தத்தின் மேலும் அவர் வெற்றி சிறந்தார். ஆகவே இன்றைக்கு இந்த யுத்தத்தின் முடிவு என்னவென்றால் அது வெற்றி. Hallelujah. ஆகவே எல்லாரும் நான் சொல்லுமா, சத்தமாக பாடுவேன். ஓ, சத்துருக்களின் முன்பாக சத்தமாக பாடுவேன். சத்தமாக பாடுவேன். சத்தமாக பாடுவேன். பரலோகம் எனக்காய் யுத்தம் செய்யும். பாடிடுவேன் புயலின் நடுவில் என் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலில் இருந்த நம்பிக்கை உதித்ததே, மரணம் தோற்றது, ராஜன் ஜீவிக்கிறாரோ. பாடிடுவேன் புயலின் நடுவில் என் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலில் இருந்த நம்பிக்கை உதித்ததே, மரணம் தோற்றது, ராஜன் ஜீவிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் செத்து போன தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, அவர் இன்றைக்கும் உயிரோடு ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சந்திக்காத புயல் ஒன்றுமே இல்லை. அவரால் தீர்க்க முடியாத புயல் என்ற காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் பாதாளம் என்ற புயலை செய்த அதே தேவன், அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா பாதாளத்தின் வல்லமைகளையும் எல்லா பாதாளத்தின் புயல்களையும் இந்த நாட்களிலே அவர் தோற்கடிக்க அவர் யுத்த வீரர். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். Come on church, celebrate the Lord your God whom we are worshiping, whom we are singing unto. He is a mighty man of war. He is the mighty warrior. Oriakabasheke. And there is no battle that he hasn't won till now. எல்லா யுத்தங்களிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி பெற்றவர். ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கடந்து செல்கிற யுத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று எல்லா யுத்தங்களிலும் அவர் ஜெயித்து வந்திருக்கிறார். அதே ஜெயத்தை இன்றைக்கு சபையாக உங்கள் மேல அவர் வைத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த நாட்களிலே we worship you, Jesus. Jehovah, what is your name?
Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name. Let's go up. Yes, Lord. Jehovah is your name. Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name. Everyone together. Jehovah is your name. Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஏகோவா தேவனே, ஏகோவா தேவனே, ஏகோவா தேவனே. யுத்த வீரர், யுத்தத்து வல்லவர், ஏகோவா தேவனே. எல்லாரும் நாய்ந்து ஏகோவா தேவனே, ஏகோவா தேவனே. Yes, Lord. வனே. யுத்த வீரர், யுத்தத்து வல்லவர், ஏகோவா தேவனே. Jehovah is your name. Jehovah is your name. Everyone together. Let's lift up the name of Jesus. Let's lift him up together. Mighty warrior, great in battle. Jehovah is your name. You are the mighty God, the great I am. Hallelujah, hallelujah. You are the mighty God, the great I am. Hallelujah, hallelujah. Sarva vallabhar, ella naindu பெரியவர். Hallelujah, hallelujah. சர்வ வல்லவர், பெரியவர் இயேசுவே. Hallelujah, hallelujah. You are the pillar that holds my life. You are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Everyone together. You are the pillar that holds my life. Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the
சொல்லுவோமா? பயம் படிப்பல்லப்பா, ஆண்டவரே ஞானம் அல்லப்பா, ஆண்டவரே என்னோட குடும்ப அஸ்திவாரம் அல்லப்பா, ஆண்டவரே உங்களுடைய அஸ்திவாரம் மாத்திரமே இந்த நாளிலே எனக்குள்ளாக ஆண்டவரே எழும்பும்படியாக இந்த வேலையில என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட், என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே, யெகோவா ஷம்மா, வாழ்வை தாங்கும் தூண் நீரே, யெகோவா ஷம்மா, வாழ்வை தாங்கும் தூண் நீரே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற இடங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை ஏறெடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே, பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு,
செல்வாக்கு வரும்படி செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம். போத்திப்பார் வீட்டில் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும், வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள்
ஒவ்வொருவரும் நுழைகிறோம் நுழைகிறோம். நாங்கள் இரவில் பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல
நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும், என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன், நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்வின் மீது, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது செழிப்பை விடுவிக்கும்படியாக நான், எங்கள் குடும்பம், திருச்சபையாக இணைந்து கேட்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்வின் மீது, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது செழிப்பை விடுவிக்கும்படியாக நான், எங்கள் குடும்பம், திருச்சபையாக இணைந்து கேட்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்வின் மீது, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது, திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது செழிப்பை விடுவிக்கும்படியாக நான், எங்கள் குடும்பம், திருச்சபையாக இணைந்து கேட்கிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிறவர்களுடைய பொருளாதாரங்களுக்கு உள்ள எல்லா சாத்தானுடைய தடைகளும் முழுமையாக முழுமையாக செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிறவர்களுடைய பொருளாதாரங்களுக்கு உள்ள எல்லா சாத்தானுடைய தடைகளும் முழுமையாக முழுமையாக செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிறவர்களுடைய பொருளாதாரங்களுக்கு உள்ள எல்லா சாத்தானுடைய தடைகளும் முழுமையாக முழுமையாக செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தடைமீறி செல்பவைகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களின் தடைமீறி செல்பவைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தடைமீறி செல்பவைகளை வைத்திருக்கும் எல்லா மாந்திரீக பை தேவனுடைய அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தடைமீறி செல்பவைகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களின் தடைமீறி செல்பவைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தடைமீறி செல்பவைகளை வைத்திருக்கும் எல்லா மாந்திரீக பை தேவனுடைய அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தடைமீறி செல்பவைகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களின் தடைமீறி செல்பவைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தடைமீறி செல்பவைகளை வைத்திருக்கும் எல்லா மாந்திரீக பை தேவனுடைய அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆவிக்குரிய சாத்தானுடைய வங்கியின் மேலாளர் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆவிக்குரிய சாத்தானுடைய வங்கியின் மேலாளர் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆவிக்குரிய சாத்தானுடைய வங்கியின் மேலாளர் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கிற்கு எதிராக, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லக்கிற்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய லக்கிற்கு எதிராக யுத்தம் செய்யும் என் அஸ்திபாரத்தில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அஸ்திபாரத்தில் உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய அஸ்திபாரத்தில் உள்ள ஒவ்வொரு இருளின் கரமும், இருளின் கரமும் உலர்ந்து போ, உலர்ந்து போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கிற்கு எதிராக, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லக்கிற்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய லக்கிற்கு எதிராக யுத்தம் செய்யும் என் அஸ்திபாரத்தில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அஸ்திபாரத்தில் உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய அஸ்திபாரத்தில் உள்ள ஒவ்வொரு இருளின் கரமும், இருளின் கரமும் உலர்ந்து போ, உலர்ந்து போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கிற்கு எதிராக, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லக்கிற்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய லக்கிற்கு எதிராக யுத்தம் செய்யும் என் அஸ்திபாரத்தில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அஸ்திபாரத்தில் உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய அஸ்திபாரத்தில் உள்ள ஒவ்வொரு இருளின் கரமும், இருளின் கரமும் உலர்ந்து போ, உலர்ந்து போ. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தெய்வ மனிதன்
கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி நான் விழுகிறேன். அன்பானவர்களே, ஆராதனையிலே பெற வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழந்துவிடக்கூடாது. ஒருவராகிலும் ஆராதனைக்கு போக முடியவில்லையே என்று வருத்தப்படக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு வாய்ப்பினை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி நான் விழுகிறேன். இந்த ஆராதனையிலே நாம் செயல்படுத்த வேண்டிய பல காரியங்களில் ஒரு காரியம் கர்த்தருக்கென்று கொடுப்பது. கர்த்தருக்கு கொடுக்கிறதை நாம் ஒரு பாக்கியமாக எண்ண வேண்டும். ஆகவே இப்பொழுதும் நமது இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்காக நீங்கள் அனுப்ப விரும்புகிற காணிக்கைகளை தாராளமாய் ஏராளமாய் அனுப்புங்கள். ஒரு பாடல் வரும், அந்த பாடலை கேளுங்கள், பக்குவமாக பார்த்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட், ஆமென். நான் பார்க்கின்றேன். ஹalleluya. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல சந்தோஷமா? ஆமென். அவர் நமக்கு நிழலா இருக்கிறவர். அல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் போறோமோ அவர் நமக்கு நிழலாக நம்மோடு வந்து பகலிலும் இரவினிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை கொண்டாடுவோம் எல்லாரும் நான் இந்த சந்தோஷமாக. எஸ் லார்ட். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. எல்லா தீங்கிக்கும் அல்லேலூயா. அது என்ன விதமான தீங்கா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் காக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். அல்லேலூயா. நம் ஆத்துமாவை பாழாக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காக்கிறவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். சொல்லுங்க. அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். மீண்டுமாக. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். எஸ் லார்ட். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசப்பா. உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நீங்கெல்லாம் வேலைக்கு போலாம்,
நீங்களாம் உங்க வேலைகளை செய்யலாம், எல்லா இடங்களுக்கும் போகலாம் என்று இந்த நாட்களிலே நமக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனாலும் நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துலலாம் நம்மை பாதுகாக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்களை போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் காக்கும்படியாக அவருடைய கரத்திற்குள்ளாக நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம், நம்ம வாலிபர்கள் எல்லாம், நம்ம வயதானவர்கள் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்லலாமா? எஸ் லார்ட். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். மீண்டுமாக போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்த்தேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எஸ் லார்ட். அவரை நோக்கி பார்த்தேன். இந்த வேளையில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் முன் கொண்டு வருவதில் பேரானந்தம் கொள்கிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான் ஏற்படுத்திய தனது சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்படி அவர் அனுப்பும் பொழுது அவர்களுக்கு சில காரியங்களை மிக முக்கியமாக சொல்லித் தருகிறார். அதை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் எடுத்துரைக்கப் போகிறேன். அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களில் இருக்கின்றது. அந்த 3 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கட்டுமா? மத்தேயு 10, 6 தொடங்கி 8 முடிய உள்ள வசனங்கள். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆம், இந்த பகுதியிலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்றார், போங்கப்பா, போங்க போங்க. இதைத்தான் அன்று தொடங்கி இன்று 2000 வருஷங்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், ஊழியர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அதில்தான் கிறிஸ்துவோடு கூட இருந்த பிரதானமான சீடர்களில் ஒருவரான, அதிலும் கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு போய் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சரீரத்தின் காயங்களை தொட்டு பார்த்து அந்த தெய்வீகத்தை அனுபவித்த அப்போஸ்தலனாகிய தோமையர் இந்தியாவுக்கு வந்தார். சமீபத்தில் இந்தோனேஷியாவினுடைய எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்த சங்கை மேல்தாரி எங்கள் திருச்சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை வழங்கினார். 1980களில் அவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. அவர் சொல்லும் பொழுது சொல்றார், நீங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவங்க, அவர் எங்க தேசத்துக்கு வரலையே, உங்க பகுதிக்கு வந்திருக்காருன்னா, அதிலும் குறிப்பா சென்னைக்கு வந்திருக்கிறார், சென்னையிலே உயிர் நீத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பிட்டே இருக்கார். போங்க போங்க. சங்கை வசந்த் எட்வர்ட் என்று ஒரு தெய்வ மனிதன் சென்னையிலே வாழ்ந்தார். அவர் இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு அழைப்பு, ஆண்டமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போக வேண்டும் என்று. ஆகவே அவர் அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் ஒரு குறிப்பிட்ட இன மக்களிடம் யாருமே போக முடியாது. அந்த இன மக்களையும் சந்திக்க
அவர் தேவனுடைய ஒத்தாசையை நாடினார். அவருடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட சில சமயத்தை சேர்ந்தவர்களை, சில மக்களை அவர் சந்தித்தார். அங்கிருந்து சில பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களை எல்லாம் படிக்க வச்சு அவருடைய எதிர்காலத்தை சீரமைத்து தந்தார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த பாரம். நான் கோவை மாவட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு அன்பான சகோதரியை சந்தித்தேன். நமது ஏஞ்சல் டிவியை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், குறிப்பாக மாரநாதா என்று பாஸ்டர் சாராராஜன் ஜான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து பேசும் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக மிக ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே நாங்கள் கோவை வந்திருக்கிறோம் என்பதை கேள்விப்பட்டு அவர்கள் எங்களை சந்திக்க வந்தார்கள். அவ்வமயம் அவர்கள் சொன்ன சாட்சி பரவசமாக இருந்தது. அம்மா, நான் சென்னையில் இந்த இடத்தில் இருந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்றேன். கர்த்தர் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு என்னை போக சொன்னார். மறையூர். அது ஒரு கேரள பகுதியில் ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு ஊர். என்னோடு கூட என்னை போல ஒரு சகோதரியும் இணைந்து கொண்டார்கள். அங்கே கர்த்தர் எங்களை அனுப்பும் பொழுது அந்த மக்கள் இருக்கிற இடத்திற்கு, அந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே போவதற்கு பாதை இல்லை. மலையில் கரடுமுரடான பகுதிகளில் ஏறி போனோம். எப்படியோ கஷ்டப்பட்டு காயங்கள், உடலெல்லாம் கீறல்கள். அங்கே போய் சேர்ந்த பொழுது அங்கே எங்களுக்கு காத்திருந்தது ஒரு திடுக்கிடும் காரியம். அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்ததெல்லாம் மிக அருவருக்கப்படத்தக்கதாக இருந்தது. ஒரு கோலையில் அங்கு உள்ள மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கொத்து கொத்தாக எச்சிலை அதில் துப்பினார்கள். அது காரி காரி அதில் துப்பினார்கள். அவ்வளவு பேரும் துப்பின உடனே அது ஒரு குடுவையில் நிரம்பி விட்டது. இப்பொழுது அந்த தலைவன் சைகை காட்டுகிறான். அவனுடைய மொழி எனக்கு தெரியாது, என் மொழி அவனுக்கு தெரியாது. குடி. ஐயோ கர்த்தாவே, என்னை விட்டுடுங்க, நான் ஓடி போயிடுறேன். அந்த இடத்தை விட்டு நான் ஓடி போயிடலாம் என்று நான் திரும்பும் பொழுது, கல்வாரி சிலுவையின் நாதன், மகளே, உனக்காக இந்த பாடுகள் நான் பட்டேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன். அந்த கல்வாரி காட்சி என் உள்ளத்தை உடைத்தது. கண்களை மூடினேன். அந்த கோலையில் இருந்த அத்தனை எச்சலையும், இயேசுவே உம் ரத்தம் உமக்காக என்று சொல்லி அவ்வளவையும் நான் கண்களை மூடி குடித்து விட்டேன். அதற்கு பின்பு அந்த மலைவாழ் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த மக்களில் ஒருவராக நான் மாறினேன். காலப்போன போக்கினிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மொழியை கற்று இயேசுவின் அன்பை சொல்லி அந்த பிள்ளைகளில் சிலரை கொண்டு வந்து மலைக்கு அடிவாரத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிப்பறிவை கொடுத்து இன்றைக்கு அந்த மறையூர் அரசாங்கத்தின் கண்களில் படக்கூடிய அளவுக்கு ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்தில் அவர்களை முன்னேற்றம் அடைய செய்தேன். இந்த சாட்சி எங்களை உருக்கிற்று. அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்றார், போங்கப்பா, பிரசங்கிங்கப்பா, கொடுங்கப்பா. என்னத்தை கொடுங்க? இயேசு சொல்றாரே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதுக்கு என்ன காசா பணமா? நம்மை வாழ வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க சொல்றார். உங்களுக்கு நான் கொடுத்தேன்ல,
அந்த சகோதரிக்கு கர்த்தர் சொன்னது அதுதான். மகளே, உனக்காக என் ஜீவனை நான் கொடுத்தேன். உனக்காக சிலுவை மரத்தில் 3 ஆணிகளுக்கு நடுவில் தொங்கினேன். என் இரத்தத்தின் ஒரு சொட்டையும் நான் எனக்காக வைக்காமல் கொடுத்தேனே. அதேதான் அந்த அம்மா அடுத்த வினாடி தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்காக கொடுப்பதற்கு, அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். இதுபோல ஏராளமான சாட்சிகள். ஒவ்வொரு பகுதிக்கும் அப்படிதான் கர்த்தர் தம்முடைய தாசர்களை தெரிந்தெடுத்து தம் பிள்ளைகளை அனுப்புகிறார். ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு போனார்கள். பல இடங்களில் மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்ததை இலவசமாய் கொடுக்க போனார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஜீவனையே கொடுத்தார். அதே தான் அங்க சொல்றார், என்னத்தை நீங்க கொடுக்கணும்னா, நீங்க சுகம் பெற்றீங்கல்ல, அதுபோல் அவர்கள் சுகத்தை பெற கொடுங்கள். அவர்கள் தொழுநோயாளிகள், அவர்கள் சுத்தமாகணும். நீங்க எப்படி சுத்தம் ஆயிட்டீங்க, அந்த சுத்தத்தை அவர்கள் பெறட்டும். உங்களை நான் விடுவித்தேன், நீங்க அவர்களை விடுவீங்க. பிசாசுகளை துரத்துங்கள். இதுக்கெல்லாம் காசா பணமா? இல்லையே. இலவசமாய் பெற்றீர்கள், அதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆக போங்க, பிரசங்கம் பண்ணுங்க, கொடுங்கள். இன்றைக்கு நாம் கொடுங்கள் என்ற தலைப்பில் சில காரியங்களை நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வாக்கியத்தில், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். சர்ப்பங்களை எடுப்பார்கள், அது ஒன்றும் பண்ணாது. ஒரு முறை பவுலடிகளார் ஒரு தீவுக்கு போயிருந்த போது, அந்த தீவிலே ஒரு விஷ பாம்பு அவரை பிடிச்சுக்கிடுச்சு. அந்த தீவார் நினைச்சாங்க, இவன் பார் கடல்ல இருந்து தப்பிச்சு வந்தாலும் இங்க இந்த பாம்பு கிட்ட இருந்து இவனால் தப்பிக்க முடியலன்னா அவன் என்னமோ பாவம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் பவுலை ஒரு விதமாக பார்த்து, இவன் மிகவும் கொடூரமானவன் என்று, இவன் பாவம் செய்தவன் என்று கணித்து விட்டார்கள். ஆனால் பவுலடிகள் அவர் கையில் இருந்த அந்த விஷ பாம்பு அது ஒன்றொன்னா குறைஞ்சி கடைசியில் பூச்சா போச்சு. அந்த நெருப்பில் அப்படி அப்படி தூக்கி போட்ட உடனே இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அந்த விஷஜந்து இவனை தீண்டி கடித்து மரித்து போய்விடுவான் என்று எண்ணினால் இவன் சிவனோடு இருக்கிறானே, அப்படியானால் இவன் ஒரு விசேஷமானவன் என்று அவர்களுடைய எண்ணம் மாறுகிறது. அங்கே பெருமாற்றம் ஏற்படுகிறது. அதை தான் கர்த்தராகிய இயேசு என்ன சொல்றாரு, சர்ப்பங்களை எடுத்தாலும் அது ஒன்றும் பண்ணாது, சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் அவர்களுக்கு அது சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கணும். இப்போதான் மிக முக்கியமான காரியம். நான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தேன், நீங்க அவர்களுக்கு அதை கொடுங்க. நான் உங்களுக்கு விடுதலையை கொடுத்தேன், போய் செய்யுங்கள். எங்களுடைய திருச்சபையிலே சில வருடங்களுக்கு முன்பதாக விடுதலை ஊழியம், அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை பெறணும், அவர்களை வாட்டி வதைக்கிற அந்தகார சக்திகள் அவர்களை விட்டு விலகணும் என்று சொல்லி ஒரு அழைப்பை பெற்று செயல்பட ஆரம்பித்தோம். அதிலும் குறிப்பாக பாஸ்டர் சாரா ராஜன் ஜானுக்கு தேவன் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து அழைப்பை கொடுத்தார். அதில் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டார்கள். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இதற்கான வழிமுறைகளை நமது ஏஞ்சல் டிவியின் வழியாக ஏற்படுத்தி தந்தார்கள். விளம்பரம் கொடுத்தோம்.
பல இடங்களில் இருந்து, டெல்லியில் இருந்து, இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்தார்கள். அப்படி வந்த பொழுது மிக மிக தியாகத்தோடு கூட நாங்களும் எங்கள் சபையாரும் வந்தவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களை விடுவித்த தெய்வம், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வம், எங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டிய தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கும் அதை இலவசமாய் கொடுக்க எங்களை பணித்தாரே என்று மிக 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 பாரத்தோடு, உண்மையான இதயத்தோடு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபா வரங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினோம். அதில் ஒரு அன்பான மகளுடைய சாட்சி பரவசமாயிருந்தது. ஒரு போதகரின் மகள். ஆனால் அந்த போதகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அந்த போதகரின் துணைவியார் அந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பு மகள் ஒரு தமிழ் பேராசிரியை. என்னமோ தெரியவில்லை, இவர்களுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி அலைக்கழிக்க ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் விடுதலை கிடைக்கவில்லை. அவர்கள் சொன்ன காரியங்களை கேட்டால் உள்ளம் உடைந்து விடும். எனினும் ஒன்றென்று சொல்லுகிறேன். சில இடங்களில் அவர்களை ஆலயத்திற்கு உள்ளே சேர்க்க மாட்டார்கள். பொதுவாக மக்கள் கூடுகிற இடத்தில் சேர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களிலிருந்து வரும் அந்த பொல்லாத ஆவியினுடைய அட்டகாசம். ஆகவே புறம்பே தள்ளிவிடுவார்கள். செருப்பு அடுக்கிற இடத்தில் இந்த பிள்ளையை வைப்பார்கள். இன்னும் சில இடங்களில் இரும்பு கம்பிகளினால் அடித்து நொறுக்கி இருக்கிறார். அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த மகளுக்குள் இருந்து கிரியை செய்த அந்த பொல்லாத கிரியைகள் அவர்களுக்கு வேதனை கொடுத்ததினால் அவர்கள் முறையின்படி அடித்து நொறுக்கி கேவலப்படுத்தினார்கள். அந்த மகளுக்குள் அந்த ஆவி வரும் பொழுது அடக்க ஒருவராலும் முடியவில்லை. என்றோ ஒரு நாள் சுயாதீனமாக அவள் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமது ஏஞ்சல் டிவி வந்தது. அதிலே கர்த்தருடைய சபையில் விடுதலைக்கான ஜபங்கள் நடைபெற இருக்கிறது, விடுதலை பெற விரும்புகிறவர்கள் வாருங்கள் என்று. அங்கே போய் பார்ப்போமே. அப்படிதான் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். 3 தின உபாச ஜபத்தில் கலந்து கொண்டார்கள். மிக அலக்களிப்பு, ஒரு சவாலாகத்தான் இருந்தது. ஆனால் காலப்போன போக்கினிலே நேரமாக அந்த மகளுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி அவளை விட்டு வெளியே உயர ஆரம்பித்தது. பூரண விடுதலை பெற்ற அதற்கு பின்பு தென்னிந்திய திருச்சபைகளிலே அந்த மகளுக்கு அழைப்புகள் கிடைத்தன. தென்னிந்திய திருச்சபையோடு தன்னை இணைத்துக் கொண்டார்கள். பல இடங்களுக்கு கடந்து போனார்கள். நாங்கள் அப்படிதான் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினோம். நாங்கள் உங்கள் சபையிலேயே இருந்துக்கிறோம், எங்கள் சபையில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, புறப்பட்டு போங்க, உங்களுக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுத்ததை பிறருக்கு கொடுங்கள். அந்த மகள் அதை ஏற்றுக்கொண்டு போனார்கள். அப்படி பல இடங்களுக்கு கடந்து போய் இந்த விடுதலையின் படிகளை கற்றுக் கொடுத்தார்கள். விடுதலையின் ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியக்காரியாய் மாறினார்கள். அவர்கள் மூலமாக ஒரு திருச்சபையினுடைய ஆயர் அம்மா வந்தார்கள், லூத்தரன் திருச்சபை. அவர்கள் ஐயர்வாளோடு கூட வந்த பொழுது ஐயர் அம்மாவை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். 3வது நாள் அந்த ஆயர் அம்மா சொன்ன ஒரு சாட்சி, ஐயா அம்மா, நான் எனது திருச்சபையில் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு நாள் போயிருந்த பொழுது என் சபைக்குள் வந்த வாலிப பெண் ஒருத்தி அலக்களிக்க ஆரம்பித்தாள். சபைக்குள்ளே அவள் மிக வேதனைப்பட்டாள்.
அவளுக்குள் இருந்த ஒரு ஆவி அவளை வேதனைப்படுத்திய பொழுது என்னால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் கண்டதில்லை. ஆகவே திருச்சபை ஆல்டரில் இருந்த சிலுவையை ஓடி கட்டி பிடித்து கொண்டு இயேசுவே என்று கதறினேன். எப்படியோ அந்த பொல்லாத ஆவி அந்த மகளை அலக்களித்து தானாய் எழுந்து போய்விட்டாள். ஆவியும் போனது, அவளும் போயிட்டா. எனக்கு ஒரு கேள்வியாகிவிட்டது. நான் ஒரு ஐயருடைய மனைவி, நான் பிரார்த்தனை பண்ணத்தானே வந்தேன். இது என்ன? இது ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனை? என்னால் ஏன் இந்த மகளுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவியை விரட்ட முடியவில்லை? கேள்வியின் மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த பொழுதுதான் ஏற்கனவே நமது சபையிலே அந்த தமிழ் பேராசிரியை விடுதலை பெற்று எங்கும் போய் சுவிசேஷத்தை, விடுதலையின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார்ல, இந்த மகா, இந்த ஐயரம்மாவுக்கு ரொம்ப பழக்கமானவள். அன்று ஐயரம்மாவை பார்க்க போயிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஐயரம்மாவை பார்க்கலாம். அப்பொழுது ஐயரம்மா சொன்னாங்க, ஏம்மா இப்படி ஒரு காரியம் நேற்று நடந்தது, என்னம்மா பண்ணுறது? உடனே அந்த தமிழ் பேராசிரியை, அம்மா இதற்கு ஒரு வழி உண்டு. சென்னை மீனம்பாக்கத்தில் கர்த்தருடைய சபை இருக்கிறது, அங்கு போய் தான் எனக்கு இப்படியெல்லாம் விடுதலை கிடைத்தது. இயேசு அற்புதங்களை செய்தார். நான் சில படிகளை கற்றுக்கொண்டேன், சில முறைமைகளை கற்றுக்கொண்டேன். பல இடங்களுக்கு சென்று இப்படிப்பட்ட மக்கள் விடுதலை பெறுவதற்கு நான் பெற்ற இலவசமாய் அந்த அற்புதமான காரியங்களை இலவசமாய் கொடுத்து கொண்டிருக்கேன். நீங்களும் அங்கே வரீங்களாமா, உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி இந்த மகள் அவர்களை கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் எங்களிடம் ஒன்றும் சொல்லவில்லை, எங்களுக்குமே இது தெரியாது. 3வது நாள் இந்த ஐயர் அம்மா சாட்சி சொன்ன பின்புதான் தெரிந்தது. ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஆச்சரியமாக இருந்தது. இனி நான் போய் நான் பெற்றதை பிறருக்கு கொடுப்பேன், அவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நான் கடந்து செல்கிறேன் என்று போனார்கள். என்ன ஆச்சரியம்! அன்பானவர்களே, அதுதான் அருள்நாதர் இயேசு சொல்றார், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், அதை இலவசமாய் கொடுங்கள். இதற்கென்ன காசு பணம் வாங்க வேண்டியிருக்கா? இல்லையே. இலவசம் கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள் என்று சொல்கிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று லூக்கா 10ஆம் அதிகாரம் 8-9. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு பட்டணம், அந்த பட்டணத்திற்குள் இருக்கிற பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கி தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சபைக்கு உபத்திரவம் வந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் சிதறி போனார்கள். சமாரியா பட்டணத்திற்குள் போகிறார்கள். அந்த பட்டணத்திற்குள்ளே போய் அங்கு உள்ள வியாதியஸ்தர்கள், அங்கு உள்ள பொல்லாத ஆவிகளினால் பீடிக்கப்பட்டவர்களை சுகமாக்குகிறார்கள், விடுவிக்கிறார்கள். அதிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த பட்டணத்திலே ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்திற்குள்ளே போகும்போது அங்கே சுகத்தை கொடுங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை சொல்லுங்கள். அதை தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அந்த வாக்கை அவர்கள் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். இதை குறித்து பவுலடிகள் ரோமர் 12:8 அழகாக எழுதுகிறார். வாசிக்கிறோம், கேளுங்கள். ரோமர் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். அதாவது
புத்தி சொல்கிறதிலும் பகிர்ந்து கொடுக்கிறதிலும், பகிர்ந்து கொடுக்கிறதுனா செல்வம் அதையதே இல்லை, தேவனுடைய வார்த்தையை. பவுலடிகள் அதிலே மிக முதன்மையானவர். இரவெல்லாம் ஆல் நைட் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தார். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆற்றோரத்தில் கூடின மக்கள், சிறைச்சாலையில் இருந்தவர்கள், ராஜாக்கள் அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். வஞ்சனை இல்லாமல் அதை கொடுத்தார். அன்பானவர்களே, உங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறார் அதை கொடுங்க, அதை பகிர்ந்து கொடுங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் உங்களை போதிக்கிற நிலையில் ஏற்படுத்தி வைத்திருந்தால் அதை வஞ்சனை இல்லாமல் போதிச்சுட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே எடுத்து உரைக்கிற அந்த வரம், எக்ஸ்போசிட்டர், ஒரு வார்த்தையை ஆய்ந்து அதை பிய்த்து எடுத்து வகுத்து பகுத்து போதிக்கிற கிருபாவரங்கள் தந்தாள். வஞ்சனை இல்லாமல் கொடுங்க, வஞ்சனை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேவன் உங்களுக்குள்ளே இருந்து அவர் பேச 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 அந்த வார்த்தைகள் வெளியேற ஏற நீங்கள் கொடுக்கிறத கொடுத்துக்கிட்டே இருங்க. வார்த்தைகள் அவர்களை நிச்சயமாக வளமாக வாழ வழிவகுக்கும். அடுத்து பவுலடிகள் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை குறித்து அவர் எழுதினார். 2 கொரிந்தியர் 9:7 கொடுக்கிறத பற்றி, அதாவது இது இயல்பாகவே நாம் கொடுக்க வேண்டிய சில காணிக்கைகளை பற்றி அங்கே அவர் எழுதுகிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு தாய் என்னுடைய துணைவியாரை சந்திக்க வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வேக வேகமாக தெய்வ செய்தி தயாரித்து கொண்டிருந்தபடியினால் உதவியாளரிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள், என்னவென்று கேளுங்கள். அப்பொழுது போனவர் வந்து சொல்லியிருக்கிறார், அம்மா, பல வருடங்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்தீர்களாம், இப்பொழுது அதை திருப்பி கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று வந்திருக்கார்கள். அப்படியா? அவங்க நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லாயிட்டாங்களாம், கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கார், அதை கொடுத்துட்டு போகணுன்னு வந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உற்சாகமாக மனதில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கு. அநேகர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் உங்களை கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு உரியவைகளை கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கொடுங்கள். எங்கிருந்து வருகிறது? எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவரால் தான் இது கிடைக்கிறது. அதுதான் பவுல் சொல்றார், 2 கொரிந்தியர் 8:2-3 ஆகிய வசனங்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். கொடிய தரித்திரம் தான். அந்த மெக்கத்தோனியா நாட்டு சபை குறித்து அவர் எழுதுகிறார். கொடிய தரித்திரம் தான், முடியல. ஆனாலும் தங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர்கள் கொடுக்கிறார்கள். தங்கள்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். ஒரு முறை ஒரு உண்மை சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது. என்னுடைய துணைவியார் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் அரசாங்கத்திலிருந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார்கள். கர்த்தர் அழைப்பு கொடுத்தார், எனக்காக நீ வேணும், என் முழு நேர பணி செய்யணும்,
உடனடியாக அவர்கள் தங்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார்கள். அவ்வமயம் கொஞ்சம் பணம் அவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைத்தது, சில ஆயிரங்கள். வீட்டில் முதல் முறை நாங்கள் கண்ட எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் தொகை வைத்திருக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய திருச்சபையின் ஆரம்ப காலம், குடிசையில் நாங்கள் இருக்கிறோம். கொஞ்சம் விஸ்தாரம் ஆவதற்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி சபையில் பெரியவர்களெல்லாம் உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறார்கள். அவரை சந்தியும் இவரை சந்தியும் கர்த்தாவே. அப்பொழுது கர்த்தருடைய குரல் என்னுடைய செவியில் தொனித்தது, நீ எந்தியும் என்று. அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கிட்ட நீ எந்த. அப்போ நான் என்ன சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரே, அது என்னுடைய பணம் அல்ல, அஃப்கோர்ஸ் எங்களுடைய பணம். ஆனால் என்னுடைய துணைவியார் இல்லை வேலையை வேணான்னு எழுதி கொடுத்ததில் கிடைச்சது. ஆகவே நீர் அவங்களோடு பேசுங்க சொல்லி நான் பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கண்ணை மூடி முழங்கால் போட்டு. என் அருகில் யாரோ ஒருவர் வந்து நிற்கிறது தெரிந்தது. பார்த்தால் என்னுடைய துணைவியாரின் காதில் கேட்குறாங்க, ஏங்க நம்ம வச்சுருக்கோமே அதை கொடுத்துடலாமா அந்த பணத்தை? ஏற்கனவே என்கிட்ட கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்காருல்ல, எந்தியும் நீ சந்தியும்னு. உடனடியாக நான் சொன்னேன், கொடுத்துடலாமே. அதே போல அந்த தொகை முழுவதையும் அந்த தேவைக்கு கொடுத்துட்டோம். ஆண்டுகள் பல உருண்டு ஓடியும் ஈதுகாரம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த குறைவும் எங்களுக்கு வரல. எங்களுடைய பிள்ளைகளின் திருமணங்களை நடத்தினோம், எந்த விதமான கடன் சுமையும் இல்லை. 35 வருடங்கள் கர்த்தருடைய சபை வருமானத்தில் ஒரு நயா பைசாவை நான் எடுக்கவில்லை. கர்த்தருக்கு முன்பதாக என்னுடைய தசம பாகம் முழுவதையும் நான் தாய் சபை என்று நினைக்கிற ஸ்தாபனத்திற்கு அனுப்பி வைத்து விடுகிறேன். விசுவாசத்தில் நாங்கள் வாழ்கிறோம். கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறார். அதான் அவர் சொல்றாரு, திராணிக்கு மிஞ்சு கொடுத்தாங்கய்யா, கொடிய தரித்திரமுடையவர்கள் தான். திராணிக்கு மிஞ்சு கொடுப்பதற்கு உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையிலே கொடிய தரித்திரமாய் இருந்தாலும் பரிபூரணத்தில் இருந்து சந்தோஷத்தினால் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, அதை தான் இயேசு சொல்றார், போங்க பிரசங்கிங்க, கொடுங்க, உங்களையே கொடுங்க, உங்களால் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க, உங்களிடத்தில் உள்ளதையெல்லாம் கொடுங்க. நீங்கள் தரித்திரராவதில்லை, சரித்திரம் படைப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட்டதில்லை. தன் ஏக புதல்வனை பலியிடுவதற்கு ஆபிரகாம் அழைத்து சென்றார். விசுவாசிகளுக்கு தந்தை. அவரால் விசுவாச மார்க்கத்தார் இன்று வரை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தன்னிடத்தில் இருந்த அந்த விலையேறு பெற்ற நலது தைலத்தை உடைத்து அந்த வெள்ளைக்கல் பரணியை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்று தன் தலைமையினால் துடைத்தாள். இன்று வரை போற்றப்படுது. தன்னிடத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீனை தனக்கு என கொண்டு வந்த அந்த சிறுவன் ஆண்டவர் இயேசுவின் கைகளில் கொடுத்தான். இன்று வரை பேசப்படுகிறார். 2 காசு காணிக்கை பெட்டியில் போட்டார் அந்த விதவை. இன்று வரை பேசப்படுகிறார். தானும் தன் மகனும் கடைசியாக ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு மடிந்து போக வேண்டிய நிலையிலே தன்னை தேடி வந்த தீர்க்கதரிசியின் குரலுக்கு செவி கொடுத்து தன்னிடத்தில் உள்ளதை சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். அவளும் அவள் குடும்பத்தாரும் பஞ்ச காலத்தில் பூரணமாய் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கிறது, நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். கொடுங்கள், உங்களையும் கொடுங்கள், உங்களுக்கு உள்ளதையும் கொடுங்கள். எழுந்து நில்லுங்கள், ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்ன கட்டளைகளில் ஒன்று, போங்கள், பிரசங்கியுங்கள், கொடுங்கள். கொடுங்கள் என்று எதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களையே நாங்கள் கொடுத்துட்டோம், எங்களுக்கு உள்ளதையும் கொடுத்துட்டோம், இனி எதை கொடுக்க சொல்கிறீரோ அதையும் கொடுத்துடுறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்காக உம்மை கொடுத்தீர். இப்பொழுதும் இதில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் இன்னும் தங்கள் இதயத்தை இயேசுவுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களோ
அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்பா, ஏற்றுக்கொள்ள. உலகமெங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஐயா இருக்கிற இடங்களிலெல்லாம் உம்முடைய மகிமை விளங்கட்டும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதியும். எல்லா அரசியல் தலைவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்களே, எங்கள் நாட்டின் தலைவர், பிரதமர், எங்கள் ஊர் முதல்வர்கள், ஊர் தலைவர்கள், எல்லையில் நிற்கின்ற இராணுவத்தினர், உள்ளூரில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர் பெருந்தகைகளை உங்கள் கைகளில் போடுக்கிறேன். இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற பெரியவர்கள், சரீரத்தில் பலகீனம் அடைந்தவர்களை தொட்டு சுகமாக்கும். தனித்தனி மனிதனின் வாழ்க்கையில் தேவைகள் உமக்கு தெரியும். கர்த்தர் அதை சந்தியும் அப்பா. அற்புதங்களை நடப்பித்தரலும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் சுகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழட்டும். வாழ்த்துகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பர்களை, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள். இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலை வேண்டுபவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.